சிவி சண்முகம் சொல்லியிருக்காருன்னா, இன்னையோட அதிமுக பிடிச்ச சனி விழுந்துருச்சு, இன்னைக்கு தான் அதிமுக தொண்டனுக்கு வந்து தீபாவளி அப்படின்னு மாதிரி அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு அவர். ரெண்டாவது திமுகவுக்குள்ள என்ன பிரச்சனைடா, எப்பயுமே வந்துட்டு இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் எல்லாருமே அதிமுகவில் வந்து இங்கே வந்து இவங்க ஒரு அடித்தளம் அமைத்து இங்கே கட்சியில் ஒரு பெரிய ஆளாக உருவெடுத்தவங்க தான். செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ரகுபதி, எஸ்எஸ் அவர் எல்லாருமே கிட்டத்தட்ட எஸ்எஸ்ஆர்லேருந்து எல்லா ராமச்சந்திரன் அவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே அதிமுகலேருந்து வந்தவங்க தான். ஆனால் இங்கே இருக்க ஒரு தொண்டர்கள் ஒரு இது இருக்குல்ல, இப்போ சரி இந்த தடவை நமக்கு ஒரு பதவி வாங்கிடுவோம், அந்த தடவை ஒரு எம்எல்ஏ சீட் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ வர வர கடைசி அடிமட்ட தொண்டர்கள் வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தை சம்பாதிச்சதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த ஆட்சிக்கு வந்த பின்னாடி எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களெல்லாம் வந்து ஒரு வெறுப்பில் அவங்கக்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்னடா வர்றவனை ஃபுல்லாக சீட்டை கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை தான் ஏற்படுத்துன்னு சொல்லப்படுது.